வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஸ்பெஷலாக உங்க கூட பேசும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். மீஷோவில் ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும், தென் லாஸ்ட் வீடியோக்கு ஒரு பிஃபோர் வீடியோ செட் ஆஃப் 5 பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன்னு போட்டேன் பார்த்தீங்களா, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கூடவே ரூம் ஷெல்ஃபில் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமாக டெலிஷியஸான ஒரு பன்னீர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்டேயே எப்போவுமே வந்து காய் வண்டி, பழ வண்டி, பூ வண்டின்னு எல்லாமே வரும். ஆனால் நான் மட்டும்தான் வெளியே வர மாட்டேன். எனக்கு அது வர்றது வந்து சில டைம் கேட்காது. கேட்டுச்சு அப்படின்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து காய் வண்டி வீட்டுக்கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு வெளியே போயிருந்தேன். கொஞ்சம் காய் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் எப்போவுமே வாங்கிப்பேன். புடலங்காய்க்கு கொசூர இந்த சௌ கொடுத்தாரு. என்னடா அண்ணா ஆசையாக கொடுக்குறாருன்னு பார்த்தேன். இப்போ தான் நானே பார்க்குறேன், பயவுள்ள ஒரு சைடு அடி வாங்கியிருக்கார் போல். இருந்தாலும் எனக்கும் ஓகே தான். ஏன்னா நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதிகமாக சௌ வாங்கினாலுமே மீதி தான் இருக்கும். அதே இந்த மாதிரி அடி வாங்கின காய் நான் எப்போயும் வாங்க மாட்டேன். இது வந்து கொசூராக தானே வந்தது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடி வாங்குற காய் நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னா, வாங்கும் போதுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். 2வது எனக்கு இந்த மாதிரி அடிப்பட்ட காய், கொஞ்சம் பழைய காயெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இன்னும் சொல்லப்போனால் அம்மா வீடு தான் முக்கியமாக ஞாபகம் வரும். எப்போவுமே நான் வந்து தக்காளி, வெங்காயம், காய் எல்லாம் அதிக குவான்டிட்டியில் வாங்கி வைக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி தான். தக்காளி 1 கிலோ தான் எப்போ வாங்கினாலும். வெங்காயம் வேணால் ஒரு 2 கிலோ வாங்கிப்பேன். ஆனால் தக்காளி எப்போ வாங்கினாலும் நான் 1 கிலோ தான். 1 கிலோ காலி ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வாங்கிப்பேன். எப்போவாவது இந்த மழை டைமில் ஃப்ளட் வந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் தக்காளியை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பேன். ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்றதுக்காகலாம் வாங்கி டம்ப் பண்ண முடியாது. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. முடிஞ்சால் அந்த கத்திரிக்காய் மட்டும் எப்போவுமே ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே ஓடும் இந்த காய். அதனால் எப்போ கத்திரிக்காய் வாங்கினாலும் முடிஞ்சால் ஒரு 2 கவராக வாங்கிப்பேன். இல்லை வந்து ஃப்ரைடே வாங்குறேன் இல்லை அப்படின்னா நான் வந்து காய் வந்து கம்மி பண்ணிப்பேன். எனக்கு சாட்டர்டே, சண்டே வந்து நான் காய் எக்ஸ்ட்ரா அவ்வளோவா வாங்கி வச்சுக்க மாட்டேன். காய் வாங்குறது வந்து நான் வெட்னஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டேவோடவே ஸ்டாப் பண்ணிப்பேன். ஃப்ரைடேலாம் கூட நான் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்க மாட்டேன். காய் வண்டி வந்தால் மட்டுமே தான் வாங்குவேன். மற்றபடி போயெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன். காய் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சமைச்சு சாப்பிடலான்னு அப்படி பிளான் பண்ணி மெனுவை சேஞ்ச் பண்ணிப்பேன். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த காய் எப்போவுமே எங்கள் வீட்டில் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன காயின்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த காய் நீங்கள் என்ன ரீசனுக்காக அதிகமாக வாங்கி வைப்பீங்க, எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த காய் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லுங்கள். ஏன்னா நான் கத்திரிக்காய் ஏன் அதிகமாக வாங்குவேன்னா, சாம்பார் பண்ணிக்கலாம், இல்லைனா கத்திரிக்காய் சாதம் பண்ணிப்பேன், கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிப்பேன், கத்திரிக்காய் போட்டு நிறைய காரக்குழம்பு, கத்திரிக்காயில் என்ன ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எல்லாத்துக்குமே செட் ஆகும். சப்பாத்தி, சாப்பாடு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகாதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது வாங்கி வச்சுப்பேன். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா அது இருக்கிறதுனால பக்கத்தில் எப்போவாவது முருங்கைக்காய் கொடுத்தாங்க அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு, பொரிக்குழம்பு, சாம்பார் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அதனால நான் கத்திரிக்காய் வாங்கி வச்சுப்பேன். உங்கள் வீட்டில் என்ன காய், என்ன ரீசனுக்காக அதிகமாக வாங்கி வச்சுப்பீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்டைக்காய் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருவேன். அதனால் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா வெண்டைக்காய்க்கு நான் தனியாக வந்து கவர் வாங்கலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கவரோடு இருக்கிற எல்லா காயுமே நான் அப்படியே தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். தனியாக பாக்ஸில் கொட்டி வைக்க மாட்டேன். இப்போ இந்த அவரைக்காய் இருக்கிற கவர் வந்து எனக்கு தேவை சௌ போட்டு வைக்கிறதுக்காக. அதனால் அவரைக்காவை இந்த பாக்ஸில் கொட்டிக்கிட்டேன். நான் எப்போ காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வாங்கினா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். அந்த கொத்தமல்லி பாக்ஸை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆகிருக்கும். என்னடா நியூஸ் பேப்பர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டிஷ்யூ தான் வைப்பேன் எப்போவுமே. சில டைம்ஸ் டிஷ்யூ இல்லை அப்படின்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சுப்பேன். இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வந்து சின்னதாக இருக்குது, எனக்கு கீழே போட மனசு வராது. அந்த மாதிரி டைமில் வந்து நியூஸ் பேப்பரை காலி பண்ணணுன்றதுக்காக நான் சில டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிப்பேன். டிஷ்யூவை விட எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் வந்து இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எனக்கு தண்ணி வராது. முக்கியமாக இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வாங்கினேன்னா நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பேன். ஈவன் வெண்டைக்காய் வாங்கினா கூட நான் வந்து டிஷ்யூவில் தான் வச்சுப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வெண்டைக்காய் நான் அடுத்த நாளே வந்து காலி பண்ணிவிடுவேன். இந்த டைம் வாங்கின எல்லா காயுமே எனக்கு உடனே காலி ஆகிடும். அதனால் வந்து நான் எதுக்குமே டிஷ்யூலாம் போட்டு பெருசாக அப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. ஆனால் இப்போ கவர் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். கவர் கொஞ்சமாக இருக்கிற காய் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது மட்டும் தான் நான் வந்து எப்படி அவங்க கவரில் கொடுக்குறாங்களோ அந்த கவரோடவே நான் அப்படியே வச்சுருவேன். இதுக்குன்னு தனியாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளியும் அதே மாதிரி தான் நான் எப்படி வாங்குறேனோ அப்படியே வச்சுடுவேன். ஏன்னா 1 கேஜி தான் நான் வாங்குறேன்.
ஸோ ஸ்பெஷலாக இதுக்குன்னு நான் எதுவுமே அவ்வளோ பெருசா ஆர்கனைஸ் பண்ணிக்க மாட்டேன். அதே மாரி வந்து கொத்தமல்லி, புதினா வந்து இங்க மளிகை கடையில சொல்லியிருக்கேன். ஐட்டம்ஸ்லாம் சொல்லும்போது அத எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நைட் எடுத்துட்டு வரும்போது அப்ப நான் வந்து அத அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3 ரொம்ப முக்கியம். நீங்க 2 டப்பா பார்த்ததும் தெரிஞ்சிருப்பீங்க. 2 டப்பாலுமே கருவேப்பிலை போட்டு வச்சிருப்பேன். கொஞ்சமாவது இருக்கணும். அதனால வந்து வீட்ல சுத்தமா கருவேப்பிலை இல்ல. ஃப்ரெஷ்ஷா அடுத்த கருவேப்பிலை வாங்குற வரைக்கும் ஒரு பழைய கருவேப்பிலை நான் எப்பவுமே வச்சிருப்பேன். பழசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுற மாட்டேன். ஒரு ஷார்ட்ஸில கூட சொல்லியிருப்பேன். கட்டப்பை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இந்த மாரி கவர் கலெக்ட் பண்ணுறது தான் நியூ ட்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனா அது உண்ம தானே. கட்டப்பையில இப்ப நான்லாம் வந்து கட்டப்பைக்காகலாம் போய் எங்கேயும் அடிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட்டா வந்து தங்கச்சிக்கு போய் வாங்கும்போது, ஒரு கட்டப்பை வந்து எக்ஸ்ட்ரா காசு குடுத்து வாங்குற மாரி இருந்துச்சு. ஆனா நெறைய கட்டப்பை நம்மகிட்ட இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு நான் கட்டப்பை எடுத்துட்டு போகாம இருந்தேன். அதோட அரும அன்னைக்கு தெரிஞ்சதுனால, அங்க ஒரு புது கட்டப்பை வாங்குற மாரி ஆயிடுச்சு. மத்தபடி எனக்கு வந்து இந்த கவர் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருப்பேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உண்மைய சொல்லுங்க, நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து குப்பை போடுறதுக்கு ஏதாச்சும் போட்டு வெளிய தள்ளுறதுக்கு, த்ரோ பண்றதுக்கு, 2வது ஏதாவது போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு, லஞ்ச் பாக்ஸு இந்த மாரி குடுக்குறதுக்கு எதுக்காச்சும் ஒரு இந்த கவர் வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ யாரும் வந்து புதுசா வாங்கி பண்டல் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்கிட்ட இந்த மாரி ஒரு ஒயிட் கலர் கவர் ஒரு பண்டலே ஃப்ரெஷ்ஷா புது பாக்கெட்டே வச்சிருக்கேன். ஆனாலும் வந்து இந்த மாரி காயில வர்றது, பூவுல வர கவர், ஏதோ வருதுல ஒரு கவர், அந்த கவர நான் எடுத்து வச்சுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னு தெரியல இந்த ஹேபிட் எனக்கு அப்பத்துலேருந்து இருக்கு. ஸோ என்ன மாரியே நீங்க இருப்பீங்க அப்டின்னா, கமெண்ட்ல ஒரு ஹை-ஃபை போட்டுக்கோங்க. Flipkartல இருந்து வாட்ச் வந்திருந்துச்சு. ஸோ அதுதான் அன்பாக்சிங் பண்ணி நான் உங்களுக்கு அதுதான் காட்டினேன். ஆனா நான் ஆர்டர் போடல. ஹஸ்பண்ட்க்கு வந்தது. ஸோ அவருக்கு வாங்கினதுனால சின்னதா இருக்கு அது வேணாம் அப்படின்னு சொன்னதுனால, சும்மா நான் என் கைக்கு போட்டு பார்த்தேன். அது வந்து கீழ விழுற மாரி இருந்துச்சா, என்னடா இப்ப தான் அன்பாக்சிங் பண்றோம். அதுக்குள்ள கீழ விழுற மாரி இருக்குன்னு கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டேன். அப்புறம் அவருக்கே போட்டு விட்டேன். பார்க்க எனக்கு அழகா இருந்துச்சு. ஆனா அவருக்கு வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. எப்பவுமே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு அவரோட பேர்ல தான் வரும். ஆனா இந்த தடவ வந்து வேற நேம்ல பாக்ஸ் வந்து வந்துச்சு. என்னன்னு கேட்டா, ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து அவருக்கு பேருக்கு வரும்போது ஏதாச்சும் காச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருப்போம் இல்லையா? பின்ன என்னங்க நம்ம ஏதாவது மீஷோல ஏதாச்சும் ஒரு ரூ. 100 ரூ. 150 பொருளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 4 பொருள் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படின்னா கூட நான் ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 500 செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லா மாசமும் இப்படி பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் இந்த மாரி ஒண்ணு நடக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கே வந்து ஏது, எதுக்கு, ஏன் இந்த இது பண்ற, ஏன் அது வாங்குற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மொத்த அக்கவுண்ட்ஸையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உக்காந்துருவான் பயபுள்ள. உக்காந்துட்டு இங்க பாரு, அந்த கணக்கு பாரு, இங்க பாரு, இந்த கணக்கு பாரு. எல்லா கணக்கும் டெய்லியும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவாரு புக்க. இதுவே அவர் ஆர்டர் பண்ற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1000க்கு மேல குறைவா எதுவுமே இருந்ததில்ல. எல்லாம் அந்த மாரி தான் இருக்கும். இவரு போடுறதுல மட்டும் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம ரூ. 100 ரூ. 50 பொருள வாங்குனா மட்டும் காச்சு பூச்சுன்னு கத்துறது. அதனால உஷாரா மனுசன் எங்க இந்த தடவ கத்திற போறான்னு சொல்லிட்டு, வேற ஒரு பேர்ல வந்துச்சா என்னன்னு தெரியல. நான் கேட்டேன், "என்ன வாட்ச் எல்லாம்?" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல நான் வாங்கல. ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தான்." ஆனா இந்த ஃப்ரெண்ட் வாங்கி குடுத்தான் அப்படின்ற டயலாக்கு எப்பவுமே இருக்குங்க. எப்பவுமே நான் வாங்கல, அவன் தான் வாங்கி குடுத்தான். நான் வாங்கல. இருக்கிற நிலைமையில இப்ப நான் வேற இத காசு குடுத்து வாங்கிட்டு இருப்பேனா? நான் வாங்கல, நான் வாங்கல. என் ஃப்ரெண்டு தான் வாங்குனான் அப்படின்னு. ஆனா அப்படி எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியல. கையில மாட்ட மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கலாம். ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டாமலா போயிட போறாங்க. மாட்டுனாங்க அப்படின்னா, அந்த ஆடுக்கு வெட்டுற மாரி கொஞ்சம் இந்த ஆடுக்கும் வெட்டுப்பா அப்படின்னு சொல்லி உஷார் பண்ணி வைக்க வேண்டியது தான். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மென்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து எடுத்தேன். ஸோ, அதனால மென்ஸ் டே அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்காக பன்னீர் வந்து ஆசையா செஞ்சு குடுத்தேன். அந்த ரெசிபிய தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆனா, இதில எனக்கு பெரிய டவுட் அப்படி என்ன அப்படின்னா, ஏன் இந்த நாள்ல பர்ட்டிகுலரா இந்த டேட்ல வந்து மென்ஸ் டே அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்? இந்த நாள்ல அப்படி என்ன சாதிச்சோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏதோ பொறந்து தொலைஞ்சுட்டோம். அதனால அந்த டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம்னா, அந்த நாள் அன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்காவது ஒரு டேட் இருக்கிறதுனால நம்ம அந்த டேட்ட வந்து இயர்லி இயர்லி வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆனா, இந்த மென்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே இதுக்கெல்லாம் அந்த டேட் வந்து ஏன் பர்ட்டிகுலரா சூஸ் பண்ணாங்க? அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றோம்னா, டிசம்பர் 25 வந்து ஜீசஸ் வந்து பிறந்தாரு அப்படின்ற மாரியும், ரம்ஜான் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அந்த டேல வந்து இந்த நிலா தெரியுது, வரும் அப்படின்றனால அந்த டேல செலிப்ரேட் பண்ணணும். ஸோ பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. கார்த்திகை தீபமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து என்ன ரீசன் எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனா என்னை சுத்தி உள்ளவங்க
தெரியாதவங்க கிட்ட போயிட்டு மென்ஸ் டே அப்படின்னு சொன்னா, "அப்படி ஒண்ணு இருக்கா?" அப்படின்லாம் சொல்லுவாங்க. "எப்படி மகளிர் தினம் செலிப்ரேட் பண்றோம், அந்த மாரி இது ஆண்கள் தினமாங்க" அப்படின்னு போயிட்டு வெளிய யார்ட்டயாவது சொன்னா, சிரிக்க தான் செய்றாங்க ஃபர்ஸ்ட்டு. "இது வேற இருக்கா? இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு தெரியாது" அப்படின்ருவாங்க. ஆனா உண்மைய சொல்லுங்க, நான்லாம் வந்து இப்ப தான் வந்து இந்த மென்ஸ் டே அப்படிலாம் வந்து கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. மதர்ஸ் டே கேள்விப்பட்டுருக்கேன். அதோட வந்து உமன்ஸ் டே கேள்விப்பட்டுருக்கேன். இந்த ஃபாதர்ஸ் டே, மென்ஸ் டே வந்து இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆண்கள் தினம் செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நல்ல விஷயம் தான். எல்லா ஆண்களுக்குமே வந்து அது பொருந்தாது. ஒரு சில ஆண்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். இந்த டாட் வித் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அப்படியே அப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோ மாரி தெரிவாங்க அவங்களுக்கு. அதேமாரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும், அந்த ஹஸ்பண்ட் அப்படியே தெய்வம் மாரி தெரிவாங்க. ஸோ இந்த மாரி கிடைச்ச ஒரு வரம் கிடைச்சவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த மென்ஸ் டே செலிப்ரேஷன்றது வந்து எல்லா நாளுமே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இது 2மே வந்து நெறைய சில பெண்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கு. நான் சொல்றது உண்மதான் நெனைக்கிறேன். ஒரு சில பேருக்குலாம் அப்பா இருந்தும் இல்லாத மாரியும், ஹஸ்பண்ட் இருந்தும் இல்லாத மாரி அப்படின்ற ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் எதுக்கு இந்த மென்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு எதுக்கு? ஏன்னு எனக்கு தெரியல. தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. இல்ல தவறா நான் பேசல அப்படின்னா, உங்களோட கருத்து இதில என்னவா இருக்குன்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் மேல துணி காய போட்டேன்னா வரும்போதுமே மடிச்சு எடுத்துட்டு வந்துருவேன். அதனால எனக்கு ஷெல்ஃப்ல பெரிய வேலை இருக்காது. கலஞ்சா மட்டும் அரேஞ்ச் பண்ற மாரி தான் இருக்கும். இது ரெகுலர் யூஸ் துணின்றதுனால நான் இதுக்கு எந்த ஒரு ஆர்கனைசரும் யூஸ் பண்ணல. என்கிட்ட பேக் அந்த மாரி நெறைய இருக்கு. ஆன்டி சாரி பிசினஸ் பண்றதுனால நெறைய பேக் குடுப்பாங்க. அந்த மாதிரி பேக் தான் ஆன்லைன்ல வந்து விக்கிறாங்க. நான் அதில வந்து புது துணிலாம் போட்டு இந்த பெட்டு கீழ இருக்க கட்டில்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பெருசா வந்து எனக்கு இதில வந்து ஒரு டீப் ஒர்க்லாம் இருக்காது. ஆனா இதில டீப் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பார்த்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒர்க் தான். ரொம்ப நாளாவே பெண்டிங்கில இருந்துச்சு. இந்த தடவ வந்து அந்த செட் ஆஃப் 5 ஆர்கனைசர் பாக்ஸ் வாங்கினேன் இல்லையா? ஸோ, அதில அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு அத பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த Flipkartல வாங்குற டப்பா, பாக்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரில தான் வந்து நான் இத போட்டு வச்சிருந்தேன். நான் நெறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ, அதனால இந்த மாரி டப்பாலாம் இருந்துச்சுன்னா, அத அழகா வந்து பர்த்டே விஷஸ் கவர் போட்டு சூப்பரா வந்து ரெடி பண்ணிடுவேன். பட் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்ப பிஸியா மாட்டிக்கிட்டதுனால அதெல்லாம் பண்ணல. அதனால அது அப்படியே அதே டப்பாலயே ரொம்ப நாளாவே இருந்துச்சு. ஸோ, இது எல்லாத்தையும் இதில அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிளீன் பண்ற ஒர்க் நான் காட்டல. அதே மாரி அந்த டானிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூஸே பண்ண மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போணும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போறதே ஃபர்ஸ்ட்டு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உடம்பு சரியில்ல அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து உடனே என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட்டு வேல அவருக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடணும். அதுதான் அது ஏன் தெரியல. அது ஆண் டியூட்டி மாரி அத அழகா பண்ணிடுவாரு. அப்ப இந்த டானிக் குடுத்தாங்கன்னா, நான் வேணான்னு சொல்லுவேன். ஆனா, அவர் அடம் பிடிச்சு இல்ல, இல்ல வாங்கிக்கோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாரு. நான் வாங்கிட்டு வந்தா குடிக்கவே மாட்டேன். அப்படி குடிக்கிற மாரி ஏமாத்திருவேன். அப்படியே தான் வச்சிருக்கேன் இந்த டானிக் எல்லாமே. ஸோ, அது எல்லாமே வந்து கீழ போட போறேன். எது வந்து தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு, எக்ஸ்பைரி ஆனது எல்லாமே தூக்கி போட்டுற போறேன். அதேமாரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இந்த ஷெல்ஃப்ல வந்ததுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு வேள கலர் கலரா இருக்கிறத பார்த்து ஹஸ்பண்ட் இதெல்லாம் வந்து இங்க தான் இருக்கணும்னு சொல்லி தூக்கிட்டு வந்து வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ, அதையுமே எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணிட்டேன். மென்ஸ் டே பத்தி பேசுனீங்க. ஆனா ஹஸ்பண்ட்காக மென்ஸ் டேக்கு வந்து பன்னீர் ரெசிபி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்க வரீங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசன் வந்து இப்ப நான் கையில போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான். என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக இந்த பாயில வந்து நாங்க அப்ப படுப்போம். பாயில படுக்கும்போது அதோட இது வந்து கொஞ்சம் வெளிய வந்துச்சு அந்த டைம்ல. அப்ப வந்து என்ன பண்ணாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாரு. நானும் அவரும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த டைம்ல இவரு அந்த பாயோட அதான் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அந்த ஒயரா அது எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நேரமா. பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா ஃபினிஷிங் இந்த மாரி வந்துச்சு. பார்த்துட்டு என் கையில அது போட்டு விட்டாரு. எனக்கு உண்மையாவே அன்னைக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் இப்ப வரைக்கும் வந்து இத எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மாரி சில சேட்டைகள்லாம் அவர் நெறைய பண்ணுவாரு. ஆனா, அவருக்கு தெரியாது நான் இதெல்லாம் இப்போ வரைக்கும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்ப நான் இத அரேஞ்ச் பண்ண அன்னைக்கு தான் நான் காட்டும்போது, "இது இன்னும் வச்சிருக்கியா நீ?" அப்படின்னாரு. "அது எப்படி நான் விட்டுருவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது எனக்கு அவ்ளோ ஒரு ஸ்பெஷல். ஸோ எல்லாருக்குமே இப்படித்தானே 1000 பொருள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாலும், ஒரு சில பேருக்குலாம் ஒரு சின்ன ரோஜா பூலயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சின்ன மெரினா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு படத்த கூட்டிட்டு போயிட்டு வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாரி லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய ஒரு ஆள் தான் நானு. எனக்கு இந்த மாரி சின்ன சின்னதா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய அளவுல சந்தோஷப்படுவேன். அது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி ஷெல்ஃப் கிளீன் பண்ணும்போது ஒரு சில அமௌண்ட்டு கிடைச்சிருந்துச்சு. நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எங்க வீட்ல அங்கங்க வந்து நான் காசு போட்டு வைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த வாட்டி கொஞ்சம் சில்லற கிடைச்சது. அதையும் எடுத்து வச்சுட்டு, அந்த ஸ்க்ரீன்ல வந்து நான் வந்து இந்த கிளிப்பெல்லாம் போட்டு வச்சிருப்பேன்.
இந்த கிளிப் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. டப்பால போட்டு வைக்கிறத விட இந்த மாரி ஸ்க்ரீன்ல போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்க்ரீனுக்கு தான் வருவேன். இங்க வந்தேன்னா, இங்க நான் எல்லாத்தையும் மாட்டி வச்சிருப்பேன். நானே ஒரு வேளை கீழ எங்கேயோ வேற எங்கேயாவது வச்சிருந்தேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் எடுத்து அவரே அழகா வந்து அந்த ஸ்க்ரீன்ல போட்டு விட்டுருவாரு. மீன்குட்டி பக்கத்துல வச்சிருக்க மணி பிளான்ட்டோட அந்த பிளான்ட்ட நெறைய பேர் கேட்டுருக்கீங்க. அது வந்து நான் ஆன்லைன்ல வாங்குனது கிடையாது. சரவணா ஸ்டோர்ல தான் வாங்குனது. அது அரவுண்ட் வந்து 53 நான் பிரைஸ் காமிச்சிருப்பேன். அந்த பிரைஸ்ல தான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வாங்குனேன். இப்பவும் வந்து அந்த பென் ஸ்டாண்டு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க போனீங்கன்னா, அந்த கிஃப்ட் செக்ஷன் அங்க போனீங்கன்னா இது கிடைக்கும் கண்டிப்பா. நான் எப்போ போனாலுமே இருக்கு. ஸோ இந்த சரவுண்டிங்ல இருக்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம் தாராளமா. இவ்வளோ பேசினேன். ஆனா மென்ஸ் டேக்கு நான் வந்து விஷ் பண்ணவே இல்ல. ஒன்ஸ் அகைன் மென்ஸ் டேக்கு வந்து நான் பிலேட்டட் விஷ் பண்ணிக்கிறேன். பட் யாருக்கு இந்த விஷ் அப்டின்னா, எந்த ஒரு ஆண் தன்னுடைய பெற்றோர்களையும், தான் கூட பிறந்தவங்களையுமே அவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு, 2வது நமக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு அவங்களோட பேரண்ட்ஸையுமே, நம்மளோட குழந்தைங்களையுமே நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆண் இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு தான் நான் சொல்ற விஷஸ். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் உண்மை. ஏதோ வந்து பிறந்துட்டோம், ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா, ஒய்ஃப பார்த்துக்கிட்டோம், குழந்தைய பார்த்துக்கிட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சுது அப்படிலாம் கிடையாது. பேரண்ட்ஸை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பாய்ஸ்க்கு. பட் நிறைய பேர் வந்து அது பண்ணுறது கிடையாது. ஈவன் வந்து எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 99.9 வந்து அவரை வந்து நான் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அப்படி ஒரு 1% சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு நான் சொல்கிற விஷஸ் இதுதான். இது இப்போன்னு இல்லை, நான் டெய்லி வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கணும், உங்க கூட பிறந்தவங்களையும் நீங்கள் கவனிக்கணும், அங்கேயும் உங்கள் கவனம் இருக்கணும். அப்படி இப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பட் அது அவங்களுக்கு எப்போ தோணும் தெரியாது. ஸோ தோன்றப்ப கண்டிப்பா வந்து அவங்களுமே அத சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பாசம் இல்லாமலாம் கிடையாது. இருக்கு. பட் அத அந்த அளவுக்கு வெளிய காட்டிக்காம இருக்காங்க. பட் நெறைய பேரண்ட்ஸ் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து வெளிய காட்டிக்கிறது தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதாவது செயல்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசுமாம். ஸோ, நீங்க சொல்றத விட அத செஞ்சு காட்டுனீங்க அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக பேசப்படும். ஒரு சில ஆண்கள் ஒய்ஃப நல்லா பார்த்துக்கிறாங்க, பெத்தவங்கள விட்டுர்றாங்க. ஒரு சில பேர் பெத்தவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒய்ஃப வந்து விட்டுர்றாங்க. ஸோ, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதேமாரி அது உங்களோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ, அதெல்லாம் யார் வந்து கடந்து வந்து லைஃப வந்து அப்படியே அழகா ஸ்மூத்தா கொண்டு போறாங்களோ, அவங்களுக்கு தான் என்னுடைய இந்த மென்ஸ் டே விஷஸ் வந்து நான் டெடிகேட் பண்றேன். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு 99.999 அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்றதுனால, அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பன்னீர் ரெசிபி அவருக்காக பண்ணி குடுத்துருக்கேன். 2வது வந்து இந்த அவரோட அக்சஸரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு குட்டி பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா எனக்கே தோணுச்சு, நம்ம ஏன் அவருக்குன்னு ஒரு தனியா குடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்குன்னு அழகா வந்து ஒரு பெரிய பாக்ஸ்லயே போட்டு அவரோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் குடுத்துட்டேன். மீஷோல வந்து நான் இந்த ஒரு ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்த ஒரு விஷயம் தான். வாங்கிட்டேன். வாங்கி அத அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரேஞ்ச் பண்ணும்போது எத எங்க வைக்கலாம், ஒரு விஷயம் இங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ஒண்ணொண்ணா நான் அதே மாரி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலா வந்து ஏதோ இப்ப வரைக்கும் என்ன இருக்கோ, ஸோ அத வச்சு அழகா வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த விக்ஸோட இது அது இன்னலர் வந்து நான் நெறைய வீடியோல கூட சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அதிகமா யூஸ் பண்ணுவாரு. நான் வந்து தைலம் யூஸ் பண்ணுவேன். அவரு வந்து இன்னலர் யூஸ் பண்ணுவாரு. இந்த கீ செயின் மாரி எப்ப பாரு இங்கேயே கிடக்குமா, ஸோ இத எடுத்துட்டு இன்னைக்கு வந்து எதுக்கு நம்ம அந்த ஹோல்டர் வாங்கணும், அங்க போய் மாட்டுவோம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டேன். பெருசா தைலம்லாம் இந்த தலைவலிக்கு அப்படிலாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா அது ஒரு போதை மாரி, அந்த மாரி டைம்ல தான் நான் தைலம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போலாம் எல்லாரோட ஹேண்ட்பேக்லேயும் வந்து தைலன்றது ஒரு குட்டி டப்பாவாவது வந்து இருக்கு. எனக்கெல்லாம் தலைவலி, உடம்பு சரியில்லன்னா என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாலே எனக்கு அது இல்லாமலே போயிடும். அவருமே நெறைய வாட்டி தலைவலிக்குது, என்ன இப்போ வந்து தலை எதுவுமே இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசுற அப்படின்னுவாரு. நான் சொல்லுவேன், "எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நீங்க இருந்தாலே வந்து எனக்கு அந்த பெயின் வராது" அப்படின்னு சொல்லுவேன். பட் நெறைய பேர் வந்து வீட்ல பார்த்தீங்கன்னா, என் தலைவலியே என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா எனக்கு அப்படிலாம் இல்லப்பா. என்னோட மொத்தத்துக்குமே வந்து அவர் தான் எனக்கு ஒரு பெரிய மருந்து மாரி அவரு. அவர பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா நெறைய கண்ணும் பட்டுரும். அதனாலேயே வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, நல்ல ஒரு உழைப்பாளி. ஏன்னா
அப்படி ஒரு உழைப்பாளிய நான் பார்த்ததே கிடையாது. ஸோ, அதனாலேயே அவருக்காக நான் என்ன வேணா வந்து செஞ்சு குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் நெறைய டைம்ஸ்லாம் சமைச்சு குடுக்குறது. ஸோ, என்னோட சமையலுமே வந்து அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பென்ல வந்து நேம் எழுதி ஒரு பென் காட்டுனேன் பார்த்தீங்களா, அதுவுமே அவர் தான் எனக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து குடுத்தது. ஸோ, அதுவுமே ஞாபகமா வந்து வச்சிருக்கேன். அதுக்குமே நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. கண்டிப்பா இதுக்கெல்லாம் எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். வடிவேல் சார் சொல்ற மாரி, "போதும் போதும் லிஸ்ட்டு பெருசா போகுது போதும்" அப்படின்ற மாரி நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஒரு பன்னீர் ரெசிபி செய்யலாமா? 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 5 பல்லு பொடியா நறுக்குன பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியா நறுக்குனது. எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் பன்னீர் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கசூரி மேத்தி இலை, பெப்பர் மசாலா, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் மசாலாவோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக குடுக்குறேன். ரெசிபிக்கு என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வர டைமில் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் பட்டரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் செப்பரேட் ஆகி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி. எனக்கு இதுக்கு பேர் வைக்க தெரியல. ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அவருக்கு இத செஞ்சு குடுத்துருக்கேன். கொஞ்சமா வந்து பக்கத்துலயும் ஷேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்து போய் குடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு நைட்டு டின்னரும் வந்து முடிஞ்சிச்சு. நான் சிம்பிளா தோசை சுட்டுட்டு அந்த பன்னீர் ரெசிபியுமே சாம்பார் கொஞ்சம் இருக்கு. ஸோ, இத வச்சு தான் நாங்க வந்து இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து முடிச்சுக்கிட்டோம். நான் ரெசிபியே கொஞ்சம் வேக வேகமா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து இத ஒரு ஷார்ட்ஸா கூட வந்து நான் போடுறேன். இதோட எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்லா சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன் ரெசிபிய. அப்புறம் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ்ல தான் அவரோட வாட்சு, அவரோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருந்தேன். அந்த மணி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சிருப்பாரு. ரொம்பலாம் வந்து வாங்க மாட்டாரு. அவருக்குன்னு பர்சனலா வந்து எதுவுமே வாங்கவே மாட்டாரு. இதுதான் ஒண்ணு. ஒரு ட்ரெஸ் கூட வாங்க மாட்டாரு. நாங்களா எடுத்து குடுத்தா மட்டும் தான் உண்டு. ஸோ, அவருக்கு தனியா ஒரு பாக்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ, அதுதான் இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் இங்க ஒரு வால் கிளாக் கொண்டு இருந்தது. இந்த வால் கிளாக் கூட மீஷோல வாங்குனதா நெனைக்கிறேன். ஆனா இது எனக்கு ஒரு கிஃப்ட்டா வந்தது. மீஷோலேருந்து வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கும். பட் நான் இதுக்கு பேட்டரிலாம் போடல. சும்மா வந்து ஒரு அழகுக்காக வச்சிருந்தேன். ரொம்ப நாள் முன்னாடி கீழ வந்துச்சு. இப்ப ஷெல்ஃப்லாம் கிளீன் பண்ணேன்ல. ஸோ, அப்படியே கையோட இதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நான் இத பண்ணலான்ட்டு வச்சிருந்தேன். அவர பேட்டரி வாங்கிட்டு சொல்லி போடலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். கடைசில நானும் சொல்ல மறந்துட்டேன். அதனால அப்படியே இப்போதைக்கு எடுத்து மாட்டிக்கலான்ட்டு, இதையுமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் லாங் வீடியோ கண்டிப்பா எல்லா சாட்டர்டேயும் வந்துரும். எவ்ரிடே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, மிஸ் பண்ணாம பாருங்க.